மக்கள் வாக்களித்த நீங்கள் நாடாளுமன்றம் சென்றீர்கள், திமுக கூட்டணியில் தான் சென்றீர்கள், நீங்கள் கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஈவா வேலு. சரி ஈவா வேலு, நாங்கள் திரும்பி பார்க்குறோம். உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க. தாங்கள் கொடுத்த பரிசு 18 கோடி. அப்பு எத்தனை கோடி? 18 கோடி ஒரே மலைக்கு. எங்கே உங்கள் ஊர் திருவண்ணாமலை வந்து ஒட்டியே போகிற ஒரு பீலா. அவ்வளோ தண்ணி வரும்னு தெரியாது. அப்போ அவ்வளோ தண்ணி வரும் தெரியாதுன்னா என்ன மாங்காக்கடா நீங்கள் வந்து பாலம் கட்டினீங்க? இது எவ்வளோ ஒரு கேவலம். அந்த திருவண்ணாமலை மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் முட்டலான்னு செய்றீங்க. திருவண்ணாமலை மக்களே உங்களுக்கான பரிசு ஈவா வேலு அவர்களை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்று வைத்ததால் உங்களை அந்த அளவுக்கு முட்டாளாக நினைத்து உங்களுக்கு கொடுத்த பரிசு தான் முட்டாள் என்ற பட்டம். 18 கோடியை செலவு பண்ணி கட்டின பாலம் மண்ணோட மண்ணாக போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் அந்த மக்களுடைய விவசாயத்தை நடத்த புடிய பொழுது குண்டர் சட்டம் போட்டது நீங்கள். யார்? நீங்கள். திருடுறான் அப்படின்னு விற்கிறான், குற்ற செயல் செய்கிறான், அவர்கள் மீதெல்லாம் குண்டர் சட்டம் போடலை. என் நிலத்தை இப்படி அங்காதான் சொன்னேன். அவர்கள் மீது, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது நீங்கள். அதனால் நீங்கள் திரும்பி பார்க்கணும். நீங்கள் திரும்பி பார்க்குறவங்களே அந்த மக்கள் திரும்பி பார்க்கணும். அடுத்த தேர்தலில் ஈவா வேலு அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் முடிவு.